தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் கேவிஎஸ். குறிப்பாக அரசு பணியிலே இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் என்பதும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காரணங்களுக்காக இடமாற்றம் என்பதும் மிக பரவலாக காணப்படுவது என்பது நாம் அனைவரும் அறிவோம். எந்த ஒரு காரணமும் சொல்ல முடியவில்லை என்றாலும் கூட இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் சர்வீஸ் என்று போடுவார்கள், அல்லது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ் என்று போடுவார்கள். இப்படியெல்லாம் இடமாற்றம் செய்வது ஒரு வழக்கமாக நாம் குறிப்பாக நம்முடைய அஞ்சல் துறையிலே கூட பார்த்து கொண்டிருக்கிறோம். சமீபத்திலே ஒரு முக்கியமான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை அளித்திருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய ரிட் பெட்டிஷன் 12252 2020 வருடத்திற்கான அந்த வழக்கிலே திருமதி ஜெயசித்ரா என்பவர் பிரின்சிபல் செக்ரட்டரி மீது தொடுத்த அந்த வழக்கிலே உச்ச நீதிமன்ற நீதிபதி திரு பார்த்திபன் அவர்கள் இதற்கான அந்த தீர்ப்பினை அளித்திருக்கின்றார். மிகச் சிறப்பான தீர்ப்பு. உள்ளபடியே அதில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கியங்களும் குறித்து கொள்ளப்பட வேண்டியவைகள். எதிர்காலத்திலே இது போன்று இன்ட்ரெஸ்ட் ஆஃப் சர்வீஸ் டிரான்ஸ்ஃபர் வந்தால் அதனை எதிர்த்து நீதிமன்றத்திலே வழக்காடுவதற்காக பயன்படுத்தக்கூடிய சொற்களாக அவைகள் எல்லாம் அடுக்கடுக்காக இருக்கின்றன. அதிலே கூட சொல்லுவார்கள், இந்த அரசாங்கம் என்பது இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் என்பதையோ அல்லது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன் என்பதையோ அதை தாங்கள் செய்யக்கூடிய தவறை மறைப்பதற்கான ஒரு ஷெல்டராக அவற்றை பயன்படுத்திடக்கூடாது. மேம்போக்காக அல்லது வழக்கமாக இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன் என்பதை எல்லாம் தவிர்க்க வேண்டும். அதற்கு பதிலாக எந்த காரணத்திற்காக இடமாற்றம் என்பதை கண்டிப்பாக குறிப்பிட வேண்டும். இதிலே எந்த விதமான ரகசியமும் இருக்கக்கூடாது என்று அந்த ஆணையிலே மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள். இந்த வழக்கிலே அந்த திருமதி ஜெயசித்ரா என்பவர்கள் சென்னையிலே பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாட்டிலே அவர் பணிபுரிந்து கொண்டிருப்பவரை அங்கிருந்து திருவண்ணாமலைக்கு இடமாற்றம் செய்கின்றார்கள். திருவண்ணாமலைக்கு இடமாற்றம் செய்வதற்கான காரணம் என்னவென்று பார்த்தால், அவர் தன்னுடன் பணிபுரியக்கூடிய அந்த தோழியர்களுக்கு ஒரு செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் கேஸிலே அதற்கான வழிகாட்டுதலை சொல்லிக் கொடுத்து அதை நடத்தினார் என்ற ஒரு காரணத்திற்காக அதை நேரடியாக சொல்லாமல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன் என்று சொல்லி இந்த இடமாற்றத்தை செய்திருக்கின்றார்கள். அவர் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்னதாகத்தான் திருநெல்வேலியிலிருந்து சென்னைக்கு இடமாற்றம் பெற்றிருக்கின்றார். அந்த ஒரு வருடத்திற்குள்ளாக அவரை திருவண்ணாமலை இடமாற்றம் செய்வது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன் என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று வரலாற்று சிறப்புமிக்க அந்த தீர்ப்பினை அளித்திருக்கின்றார். அந்த தீர்ப்பானது என்னுடைய yourskvs.blogspot.comஇலே கவர்மெண்ட் ஆர்டர்ஸ்கின் கீழாக 11(1) கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் என்பதன் கீழாக ஏற்கனவே பதிவேற்றம் செய்யப்பட்டு இருக்கிறது. அங்கேயும் பார்க்கலாம். மேலும் டெஸ்கிரிப்ஷனிலும் இதற்கான விவரங்களை நிச்சயமாக தருகின்றேன். இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த தீர்ப்பை கண்டிப்பாக ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் எதிர்காலத்திலே இதே போன்று ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆஃப் சர்வீஸ் டிரான்ஸ்ஃபர் வந்தாலோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன் என்று சொன்னாலோ அது போன்ற சமயங்களிலே ஒரு வழக்காடு மன்றத்திலே மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்றால் அல்லது மேல்முறையீட்டு மனுவினை அனுப்ப வேண்டும் என்றால் இந்த ஜட்ஜ்மெண்டை நிச்சயமாக நாம் அவற்றை குறிப்பிட்டு நாம் நீதி கோரலாம். அதற்காக இந்த ஜட்ஜ்மெண்டை கண்டிப்பாக தரவிறக்கம் செய்து முக்கியமான தோழர்கள் கையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அன்பு வேண்டுகோளை உங்கள் முன்னால் வைக்கின்றேன். என்ன நண்பர்களே, நிச்சயமாக இது உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் கேவிஎஸ்.